கொள்வோம். 1 சாமுவேல் புஸ்தகத்தினுடைய 17வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதற்கு முன்பதாக யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோபு 8:7. உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கிறது. மத்தேயு 24:13 வாசிப்போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்கும். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த உபவாச நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் தெளிவுபடுத்துகிற காரியம், இந்த நாட்களானது ஆரம்பிக்கும் பொழுது ஒருவேளை அற்பமாக இருக்கலாம், கடினமாக இருக்கலாம். தினமும் காலையில் எழுந்து வந்து செபிக்கிறது மிக ஒரு நாட்களிலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் இல்லையா? ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இப்போ கஷ்டப்படுகிற காரியம் முடிவில் அது எப்படி இருக்குதா? சம்பூர்ணமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து செபிக்கிறது ஒருவேளை ஒரு 2-3 நாள் கஷ்டமாக இருக்கும், அல்லது ஒரு வாரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம அதை ஃபாலோ பண்ண அதனுடைய முடிவு எப்படி இருக்கிறதா? சம்பூர்ணமாய் காணப்படுகிறதா? வசனம் சொல்ற, நீ அதில் நிலைத்திருக்க வேண்டும், அதில் நிலைத்திருக்க வேண்டும். நீ ஆரம்பிக்கிறதான அந்த ஓட்டத்தில் நீ நிலைத்திருக்கிறதான ஒரு வாழ்க்கை நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ இந்த 40 நாட்கள் மாத்திரம் நான் காலையில் எழுந்து வந்து ஜெபிக்கிறேன் என்பது அல்ல. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு உறவாடுகிறதான அந்த அனுபவம் நமக்குள்ளே எப்போதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் இன்றைய நாளில் அதனுடைய துவக்கத்திற்குண்டான ஆசீர்வாதத்தோடு நம்மளோடு பேசுகிறார். இந்த 40 நாட்கள் முடிகிறதான நேரத்திலே இல்லையா, நம்ம இந்த 40 நாள் உபவாச நாட்களில் நம்ம அநேக காரியத்தை நம்முடைய இருதயத்திலே வைத்திருப்போம். சில காரியங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும், சில பொருத்தனைகளோடு இந்த உபவாச நாட்களை நம்ம ஆரம்பிச்சிருப்போம். இந்த 40 நாட்கள் எந்த ஒரு ப்ரேயரும் நான் மிஸ் பண்ணக்கூடாது ஆண்டவரே, எல்லா ப்ரேயர்லையும் நான் கலந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும், என்னுடைய வீடு கட்டப்பட வேண்டும், திருமணங்கள் நிறைவேற வேண்டும். ஸோ இப்படி பல காரியங்களை நம்முடைய இருதயத்தில் வைத்து நம்முடைய வேலைகளிலே நல்ல ஒரு உயர்வு கிடைக்க வேண்டும், நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கணும் என்று சொல்லி அநேக காரியங்களையும் தீர்மானங்களையும் நாம் நம்முடைய இருதயத்தில் வைத்து இந்த நாட்களை ஆண்டவருக்கு நேராக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதனுடைய ஆரம்ப நாட்களை காட்டில் ஆண்டவர் சொல்லுவார், இதனுடைய முடிவிலே நான் உன்னை எப்படியாய் வைக்கப் போகிறேன் என்பதை தான் கர்த்தர் இந்த நாட்களில் அவர் நம்மோடு அவர் பேச சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 40 நாட்கள் முடியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்டதான ஆசீர்வாதத்தை நம்ம காண போகிறோம், எப்பேற்பட்டதான நன்மைகளை நம்ம பார்க்க போகிறோம் என்பதை தான் என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களில் அவர் நம்மோடு உறவாடி நம்மோடு அவர் பேசுவாராக. 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது கோலியாத், தாவீது இவர்களுடைய சம்பவத்தை கடந்த நாட்களில் நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். அதில் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் 1 சாமுவேல் 17:16. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு செய்திக்குண்டான தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், 40வது நாள் என்ன, 40வது நாள் என்ன நடக்கும், 40வது நாள் என்ன சம்பவிக்கும், 40வது நாள் இதான் இன்னைக்கு தலைப்பு, 40வது நாள். இந்த தலைப்பை எடுக்கும்போது யோசித்தேன், என்ன ஆண்டவரே கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்குறீங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 40வது நாள் இது வேறு எது மாதிரி இருக்குது ஆண்டவரே. ஆனால் இந்த வார்த்தையில் பெரிய ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். இந்த 40வது நாள் முடிவிலே, இந்த ஜபத்தினுடைய நிறைவு நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதான சம்பவம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறதான காரியம் என்ன என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது, அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து 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 நிற்பான். இல்லையா? இந்த 40 நாளில் என்றைக்குமே இல்லாத பல சோதனைகள் இந்த 40 நாளில் பயங்கரமாக வரும் இல்லையா? சில பேர் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பேன், அன்றைக்கி தான் பக்கெட்டாக பிரியாணி வரும் வீட்டுக்கு. நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கும் போது நான்வெஜ்ஜாக எத்தனை வந்து முன்னாடி கொட்டுறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி அதை மேனேஜ் பண்ணுறதுனே தெரியல இல்லையா? கோபப்படக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம், ஆனால் இந்த 40 நாட்களில் முந்தி இருந்ததை காட்டிலும் பயங்கரமான கோபங்கள் வரும் இல்லை? அது ஏன்னே தெரியாது. அதான் சொல்லுகிறது, 40 நாட்கள் வந்து 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 என்ன பண்ணுமா,
நிற்கும், நம்மை பயம்புறுத்தும். நீ எப்படி சமாளிக்கிற நாங்கள் பார்க்குறோம். 40 நாட்கள் ஒரு பொருத்தனையோடு நீ ஸ்டார்ட் பண்ணியிருக்கல, அந்த பொருத்தனை நீ எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சத்துருவானவன் வந்து நிற்பான். இந்த 40 நாட்கள் அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும். ஏன் தெரியுங்களா? நம்ம அதிகமாக இந்த 40 நாட்கள் ஆண்டவரோடு ஐக்கியப்பட ஆரம்பிப்போம். எப்போல்லாம் நம்ம அப்பாவோட அதிகமாக ஐக்கியப்பட ஆரம்பிக்கிறோமோ அப்போதெல்லாம் அதிகமான பிரச்சனைகள் நம்மோடு ஐக்கியப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை நானும் என்னுடைய நண்பரும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தெரியல, என்னுடைய வேதாகம் கல்லூரியில் நாங்கள் ஜெபிக்க போவோம். காலையில் 4 to 5 நாங்கள் ஜெபிப்போம் ரெகுலராக. ஸோ அந்த பனி நாட்களில் இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும். இங்கேருந்து அந்த பக்கத்தில் இருக்க அந்த எதிர்க்க இருக்கிற அந்த கேமரா கூட தெரியாது, அந்தளவுக்கு பனி மூட்டமாக இருக்கும், பயங்கர பனியாக இருக்கும் ஹரியானாவில். ஸோ அப்போது நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அந்த ஜெப நாட்களில் எங்கள் 2 பேருக்கு தான் அங்கே அந்த ஹாஸ்டலில் பெரிய பிரச்சனை வரும். எப்படியாவது யார் மூலியமாவது பயங்கர பிரச்சனைகள் வரும். டைனிங் ஹாலில் பிரச்சனைகள் வரும், கிளாஸ் ரூம்ஸில் பிரச்சனை, எங்களை தேடி அது வர மாதிரியே இருக்கும். இதனால என்னாச்சு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அந்த ப்ரேயரை கட் பண்ணிவிட்டு ஒரு வாரம் 2 வாரம் போச்சு. அப்போ திடீர்னு ஒரு நாள் உட்காந்து பேசுகிறோம், என்ன திடீர்னு பிரச்சனையே இல்லாமல் சைலண்ட்டாக இருக்குது. அல்லேலூயா, பிரச்சனையே இல்லாமல் நல்லா சைலண்ட்டாக போயிடுது. அதான் யோசித்தோம், நம்ம எப்போல்லாம் ஆண்டவரோட நெருங்க ஆரம்பிக்கிறோமோ அப்போல்லாம் பிரச்சனைகளை என்ன பண்ண நம்ம கூட நெருங்கும், போராட்டங்கள் நெருங்கும், ப்ராப்ளம்ஸ் நெருங்கும். எப்போல்லாம் ஆண்டவரோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறனோ அப்போதெல்லாம் பயங்கர போராட்டங்கள் வரும். எடுத்து பைபிள் எடுத்து கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறான்னு வாசிப்போம், அதுக்குள்ளே யாருன்னா காலிங் பெல் எழுத்துவாங்க. அல்லேலூயா, பிரச்சனை காலிங் பெல் ரூபத்தில் நிற்கும். இந்த இடத்திலேயும் வசனம் சொல்லுகிறது, அவன் 40 நாட்களும் வந்து நிற்பான். அது ரொம்ப தலைவலியாக இருந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அந்த சப்ஜெக்டை நம்ம வாசிக்கும் போது அதில் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறாங்க, ஆனால் ஒருத்தங்க கூட ஃபைட் பண்ண போகலை. எல்லாம் வரிசையில் நிற்கிறாங்க, ஃபைட் பண்ணுறதுக்கு வரிசையில் நிற்கிறாங்க, ஆனால் துணிந்து போகிறதற்கு ஒருவனும் இல்லை. இன்க்ளூட் சவுல். எவ்வளவோ போர்கள் அவன் பார்த்துருப்பான், ஆனால் இந்த ஒரு பெலிஸ்தியனை பார்த்து அந்த இஸ்ரவேல் படையே பயந்து நிற்கிறதாம். அவர் அந்த வசனம் சொல்ல, அவன் முகத்துக்கு விலகி ஓடினார்கள். அவன் முகம் பார்த்தோன்னே இவங்க மறைஞ்சு நின்றுறாங்களாம். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வருது என்று சொல்லும்போது அந்த பிரச்சனையை பார்த்து பயந்து ஒதுங்கி நின்று விடுகிறார்கள். அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுகிறதற்கான தைரியமும் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுகிறதற்கான ஒரு துணிச்சலும் அவர்களுக்கு இல்லாமல் போயிட்டது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் தங்களுடைய பலத்தை அதிகமாய் நம்பினார்கள், தங்களுடைய சத்துவத்தை அதிகமாய் நம்பினார்கள். தங்கக்கிட்ட இருக்கிறதான அந்த கேடயத்தையும் தங்கக்கிட்ட இருக்கிற அந்த பட்டயத்தையும் அதிகமாய் நம்பினார்கள். இதில் குறிப்பாக இன்னொன்று சொல்லணும்னா, தங்களோடு இருந்ததான சவுலை அவர்கள் அதிகமாய் நம்பினார்கள். ஏன்னா சவுல் சமஸ்த இஸ்ரவேலுக்குள்ள ரொம்ப பெரியவன். மற்ற இஸ்ரவேல் எல்லாரும் ஷோல்டர் கீழே தான் இருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு உயர்ந்ததான மனிதனே பயந்து நிற்கிறான். எல்லாம் யோசிச்சிருப்பாங்க, என்னடா அது சவுலே பயந்து நிற்கிறார், நம்ம எப்படி போய் போர் செய்வது? ஆனால் இந்த பெலிஸ்தியன் 40 நாட்களும் வந்து அவர்களை பயன்படுத்தி கொண்டே இருந்தான். இந்த 40 நாள் ஜெபத்திலே, இந்த 40 நாள் உபவாச காலத்தில் அநேக போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும். அதை பார்த்துட்டு நாம் பயந்து போயிட்டேன்னு சொன்னால் நம்மளால் எந்த ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இது வாசிக்கும் போது யோசித்தேன், 40 நாட்கள் ஒரு மனுஷன் வந்து நிற்கிறான், அவனை எதிர்கொள்வதற்கு யாருக்குமே துணிச்சல் இல்லையா? ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனை ஆயத்தப்படுத்தினார், தாவீதை. அல்லேலூயா. அது ஏன் அந்த இடத்துல தாவீது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, தாவீதை அவனுடைய தகப்பனார் அவனுடைய சகோதரர்கிட்ட அனுப்புறாரு. அவன் சகோதரர்கிட்ட போகிறதற்கு முன்னாடி தாவீது செய்ததான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், தன்னிடத்திலே இருந்ததான ஆடுகளை அவன் காவற்காரர் வசமாய் ஒப்புவித்து கொடுத்துட்டான். நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆடுகளை ஒப்பு கொடுத்து விட்டு தான் அவரிடத்துல நீங்கள் பார்த்துங்க, ஜாக்கிரதையாக வச்சுங்கன்னு சொல்லிட்டு தான் அவன் போர்க்களத்தில் தன்னுடைய சகோதரர்களை பார்க்க வருகிறான். போர்க்களத்தில் வந்தும் தன்னுடைய சகோதரர்களை டைரெக்டாக அவன் போய் பார்க்கல, தான் கொண்டு வந்திருந்ததான உணவுகளை அங்கே இருக்கிறதான நபர்களிடத்திலே அதையும் வைத்து விட்டு இதை பார்த்துக்குன்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ அப்போ தாவீது கிட்ட என்ன ஒரு பெரிதான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னு சொன்னால், தாங்கிட்ட இருக்கிறதான காரியத்தை ஒரு இடத்துல பத்திரமாய் வைத்து வைக்க வேண்டும். பொறுப்பான ஒரு இடத்துல அது இருக்கட்டும். ஒருவேளை என்னுடைய ஜீவனுக்கு ஏதாவது கேடு நிறைந்தாலும் என்னை நம்பி கொடுத்திருக்கிற பொருட்களுக்கு, என்னை நம்பி கொடுத்திருக்கிற ஜீவன்களுக்கு ஒரு நாளும் கேடு விளைவிக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது கிட்ட இருந்த பெரிதான ஒரு காரியம் அதுதான்.
நான் ஒருவேளை போர்க்களத்தில் போகும்போது எனக்கு என்ன ஒன்றா சம்பவிக்கலாம், அல்லது நான் போர்க்களத்துக்கு போகிறதான வேலை எனக்கு எது ஒன்றா சம்பவிக்கலாம். என்னுடைய ஆடுகளை நான் தனியாக விட்டுட்டு போக முடியாது. அதை சரியான ஒரு ஆளிடத்தில் நான் கொடுத்துட்டு தான் போகணும். சரியான ஒரு அணுகுமுறை அவனிடத்தில் காணப்பட்டது. அதனால தான் அவன் சொல்லுகிறான், அவன் 40 நாட்களும் வந்து வந்து நின்றாலும், இஸ்ரவேல் ஜனங்கள் முகத்திற்கு விலகி ஓடினாலும், எல்லாரும் முகத்துக்கு விலகி ஓடினாங்க. ஆனால் தாவீது இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்ததான பாளையத்திற்கு உள்ளே ஓடினான். அல்லேலூயா. அதை நம்ம படிக்கும்போது மிக அருமையாக இருக்கும். எல்லாரும் விலகி ஓடினாங்க, இவன் எதுவுள்ள ஓடுறான், எங்கே பிரச்சனை இருக்குதோ அங்கே தான் ஓடுறான். அதான் சொன்னான், என் சத்துருவை நான் தொடர்ந்து பிடிப்பேன், என் சத்துருவை நான் தொடர்ந்து பிடிப்பேன். அவனால தான் எனக்கு பிரச்சனை சொன்னா அவனை நான் தொடர்ந்து பிடிப்பேன்யா. காரணம், அவன் நிர்மூலமாகிற வரைக்கும் ஒரு நாள் நான் அவனை விட மாட்டேன். என்று சொன்னால் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனால எல்லாவற்றையும் செய்ய என்னால முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சத்துருவை பார்த்துட்டு விலகி ஓடுறீங்க, சகல இஸ்ரவேல் ஜனங்களை விலகி ஓடுறீங்க. ஆனா என்னால் அப்படி ஓட முடியாது. காரணம், எனக்குள்ளே இருக்கிறதான ஆவியானவர் விலகி ஓடுகிறவர் அல்ல, இருக்கிற பிரச்சனையை எதிர்கொள்ளும்படியான தைரியத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க விலகி ஓடும்போது அவன் போர்க்களத்திற்குள்ளே உள்ள நுழைகிறான், தனியாக உள்ள நுழைகிறான். நான் சொல்லுவேன், இந்த 40 நாட்கள் அந்த பெலிஸ்தியன் வந்து வந்து நின்றதற்கு காரணம், அவனுடைய மரணமானது சாதாரணமான ஒரு மரணமாக இருக்கக்கூடாது. எனக்கு வருகிறதான பிரச்சனைகளை நான் எதிர்கொள்ளும் போது மீண்டும் அந்த பிரச்சனை என்னிடத்தில் வராதபடிக்கு அந்த பிரச்சனை என்னை பார்த்து பயப்படுகிறதான அனுபவத்திற்குள்ளாய் நான் நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதாங்க முக்கியம். இதே பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குதுன்னா இன்னும் நீ அதை சரியா ஹேண்டில் பண்ணல, இன்னும் நாம் அதை சரியா ஃபேஸ் பண்ணல. அதனால தான் அந்த பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணணும், தொடர்ந்து அந்த பிரச்சனை வராதபடிக்கு நான் அதை நிர்மூலம் பண்ணணும்னு சொன்னா, நான் அந்த பிரச்சனைக்கு விரோதமாய் போராடி அதை ஜெயிக்கும்படியாக கர்த்தரிடத்திலே நான் நிற்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த தாவீது செய்த காரியம் அதுதான். நீங்க பிரச்சனையை பார்த்து, போராட்டத்தை பார்த்து எல்லாம் ஓடுறீங்க, அந்த ஒரு மனுஷனை பார்த்து இவ்வளோ இஸ்ரவேல் ஜனங்களும் ஓடுறீங்க. ஆனா எனக்குள்ள இருக்கிறவர் அவனை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொன்னா, நீ ஈட்டியோட கேடயத்தும் வருகிறான், ஆனா நான் யாரோட நாமத்தினால வருகிறேன் தெரியுமா? நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினாலே உனக்கு முன்பதாய் வருகிறேன். கூழாங்கல்ல எடுத்துட்டு போனவன் பட்டயத்தை எடுத்து, அவன் பட்டயத்தை எடுத்து அவனுடைய சிரசையை வெட்டி போனான். இந்த இடத்துல நான் இப்படி சொல்ல முடியும், இந்த 40 நாட்கள் முடிவில் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு எதிராக இருக்கிறதான சத்துருடைய தலைகளை சிறை சேதம் பண்ணும்படியா என் கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு பலனை கொடுப்பார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே நிச்சயமா எனக்கு முன்பாக இருக்கிறதான சத்துருடைய தலையை இந்த 40 நாட்கள் முடிவில் நான் சிறை சேதம் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் இந்த 40 நாள் நமக்கு நியமிச்சிருக்கிறாரு. அந்த பிரச்சனை இனி வரக்கூடாது, தலை வெட்டுப்பட வேணும். ஆமென், அல்லேலூயா. இனிமேட்டு அந்த பிரச்சனையை வாழ்க்கையில் வந்து சந்திக்க கூடாது. அவன் அந்த தலையை வெட்டின உடனே கூட இருந்ததான எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் மீதம் இருக்கிறதான சத்துருக்களை அவர்கள் மடங்கடித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எப்போ இறங்கி சத்துருடைய தலையை வெட்டனோ, என்னுடைய பிள்ளைகள் அவர்களை துரத்தி கொண்டு போய் நிர்மூலம் பண்ணுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிள்ளைகள் சத்துருடத்தில் சிக்கக்கூடாதுன்னு சொன்னால் துணிஞ்சு நான் முதல்ல இறங்கி அவனுடைய சிறை சேதம் செய்ய வேண்டும். அப்பதான் அதுக்கு அப்புறமாக தான் அங்க இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த போர்க்களத்துக்கே தைரியம் வந்துச்சு. டே அவனே முடிச்சுட்டான், இவனெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவர்களை துரத்தி கொண்டு போனார்கள். பெலிஸ்திய அந்த படையானது பின்னிட்டு ஓடி போனது. நம்முடைய தலைவன் செத்து போனான் என்று சொல்லி அவர்கள் ஓடி போக ஆரம்பித்தார்கள். இஸ்ரவேல் படைகள் அவர்களை துரத்தி மடங்கடிக்க ஆரம்பித்தது. இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் முதல்ல இறங்கி ஆண்டவருடைய நாமத்தினாலே எனக்கு எதிராக குடும்பத்திற்கு விரோதமாக இருக்கிறதான காரியத்தை சிறை சேதம் செய்வேன் என்று சொன்னால், எனக்கு பின்னாடி வருகிறதான ஜெனரேஷன் அதை துரத்து பிடித்து மடங்கடிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு நான் செய்ய வேண்டிய காரியம், போராட்ட பிரச்சனைகள் காரியங்களை பார்த்துட்டு நான் பின்னிட்டு அதை ஓடிவிடாதபடிக்கு அதை எதிர்கொண்டு போகிறதான துணிச்சல் நமக்குள்ளா இருக்க வேண்டும். அது எப்போ வரும் தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது மட்டும்தான், ஆண்டவரோட சமூகத்தில் இடைப்படும் பொழுது மட்டும்தான். அதனால தான் அவன் சொன்னான், ஒரு விசை சிங்கம் வந்தது, கரடி வந்தது, அதையே ஃபேஸ் பண்ணிட்டேன். காரணம், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதையே ஃபேஸ் பண்ண தெரிஞ்ச எனக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் அக்னியிலே நடந்து விட்டேன்,
அக்னி சூளைகள் வந்து விட்டது, எனக்கு பிரச்சனை இல்லை. சிங்க கெபில கூட நான் இறந்துட்டு வந்துட்டேன், இது எனக்கு பிரச்சனை இல்லை. எவ்வளவு காரியங்கள் எனக்கு எதிராக வந்தாலும் இந்த 40 நாட்கள் முடிவில் நமக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். இந்த 40 நாட்கள் முடிவில் எனக்கு முன்பதாக இருக்கிற சத்துருடைய பிடரியை, சத்துருடைய தலையை நான் நிச்சயம் சிறை சேதம் பண்ணுவேன் என்கிற நம்பிக்கையோடு தான் இந்த 40 நாட்கள் நாம் தேவனுடைய சமூகத்தில் நிற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்க வராதபடிக்கு அநேக தடைகள் வரதாங்க செய்யும். ஏன்னா ஜெபத்துக்கும் அவனுக்கும் பிடிக்கவே பிடிக்காது. எவ்வளவோ நம்மளை மடங்கடித்து சோர்வுகளை கொடுத்து உள்ளே உட்கார வைக்கணும்னு நினைக்கிறோன்னா அப்படி உட்கார வைப்பான். ஆனால் அதை முறியடிச்சுட்டு நம்ம வரோம் பார்த்தீங்களா, அங்கே தான் நமக்கு ஜெயத்தை நம்ம கட்டளை இடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய சகோதரன் சொன்னாங்க, டேய் என்னடா நீ இவ்வளோ துணிச்சலா இங்கே வந்துட்ட, போ ஆடுகளை போய் பாரு. அவன் ஏற்கனவே ஆடுகளை சரியான இடத்துல ஒப்படைச்சிட்டு தான் வந்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. போர்க்களத்துக்கு போகிறதற்கு முன்னாடி, நம்ம ஒரு காரியத்தை செய்கிறதற்கு முன்னாடி, சத்துருவை தொடர்ந்து பிடிப்பதற்கு முன்பதாக நான் இப்படி சொல்லுவேன், நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருடைய கரத்தில் வைத்துவிட்டு மற்ற காரியத்தில் ஈடுபடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவருடைய கரத்தில், உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு உங்களுக்கு முன்பதாக இருக்கிற சத்துருவை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு முன்பதாக இருக்கிற போராட்டங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக அதில் வெற்றியை கொடுக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. சில நேரத்தில் நாம் அதை ஒப்பு கொடுக்காமல் நாம் மற்ற காரியத்தில் ஈடுபடுறதுனால தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு பலவீனங்கள் ஏற்படுகிறது. ஊழியத்தின் பாதையில் போகிறோம் அல்லது மற்றவர்களுக்கு நம்ம செபிக்க போகிறோம் அல்லது கிராம ஊழியம் போகிறோம்னு சொன்னால் முதல்ல நம்முடைய வீட்டையும் குடும்பத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு தான் ஊழியத்தில் நம்ம கையை வைக்கணும். அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னால் அவன் கையை வச்சிருவான். நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, தாவீது செய்தது அதுதான். அவனுடைய ஆடுகளை சரியான இடத்துல பாதுகாப்போடு வைத்துவிட்டு பாளையத்தில் வந்து சத்துருடைய தலையை சிறை சேதம் செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 40 நாட்கள் முடிவில் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியத்தை கர்த்தர் சிறை சேதம் பண்ணும்படியே கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். அல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரை நிச்சயம் நான் உங்க நாமத்தினால சிறை சேதம் செய்வேன். எனக்கு முன்னாடி இருக்கிற சத்துருவின் தலையை நிச்சயம் நான் சிறை சேதம் செய்வேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாம் மகிமையடையட்டும். அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆதியாகமம் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல சம்பவம் இருக்கிறது. இதுவும் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச சம்பவம் தான். தேவனுக்கு நோவாவை அழைத்து, இந்த மாதிரி பூமியை நான் அழிக்க போகிறேன்ப்பா, அவங்களுடைய பாவங்கள் பெருகி போச்சு, 40 நாட்கள் ஜலத்தை கொடுக்க போகிறேன், நீ பேழையை உண்டு பண்ணுன்னு சொன்னார். இந்த 40 நாட்கள் இரவும் பகலும் பூமியின் மீது மழை பெய்தது. பூமியை முழுவதுமாக ஜலம் நிரப்பிற்று. எத்தனை நாட்கள்? 40 நாட்கள் இரவும் பகலும். மழை ஆவியானுடைய அபிஷேகத்திற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. ஆவியானுடைய அபிஷேகம் கர்த்தருக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்கு அது பாதுகாப்பை கொடுக்கும். கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்கு அது ஜலமாக மாற்றப்படும். புரியுதுங்களா நான் சொல்றது? ஆவியானுடைய அபிஷேகம் கர்த்தருக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு அது ஜலமாக மாறும். இட் மீன்ஸ் அது அவர்களை அழித்து போடுகிறதான ஒரு சம்பவத்திலே அவர்களை தள்ளி கொண்டு போகும், ஒன்றுமில்லாமல் போகும்படி செய்யும். இந்த 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்கிறது. பூமி எங்கும் ஜலம்தான் இருக்குது. யோசிச்சு பாருங்க, இப்போ பூமியில் முழுவதுமாக அந்த இருள் போன்றதான காரியங்கள் தான் இருந்திருக்கும். அந்த அலைகளின் சத்தங்கள் தான் இருக்கும், தண்ணீருடைய சத்தம் தான் இருந்திருக்கும். இந்த 40 நாட்களும் ஜலம் போன்றதான பிரச்சனைகள், ஜலம் போன்றதான காரியங்கள் அங்கும் இங்குமா நம்மளுடைய காரியத்தை அலைப்பாய செய்கிறதாய் காணப்படும். எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாது. தனியாக நான் இருக்கிறேன்ப்பா, தனியாக இருக்கிறேன், எந்த திசையில் போகிறதுன்னு எனக்கு தெரியல, நான் எந்த இடத்துல போய் தங்க போகிறேன்னு எனக்கு தெரியாது, எந்த இடம் எனக்கு நிரந்தரமான இடம் எனக்கு தெரியாது. என்னுடைய வாழ்க்கையானது ஒரு ஜலம் போல அலைந்து கொண்டே இருக்கிறது. தண்ணியானது அலைந்து கொண்டே இருந்ததாம். ஏன்னு சொன்னால் அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 12வது வசனத்தை வாசிங்க. 8:1 வாசிங்கய்யா தொடர்ந்து.
ம், ஆமா, அல்லேலூயா. ஸோ அப்பொழுது ஜலம் அமர்ந்ததுன்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜலம் எப்படி தான் இருந்திருக்குது? அலைகளே அப்படியே இருந்திருக்குது, கொந்தளிப்பா இருந்திருக்கும், பயங்கர இறைச்சலா இருந்திருக்கும், பயங்கர போராட்டமா இருந்திருக்கும். இதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆக போகிறது? ஒரு பெரிதான ஒரு கேள்விக்குறி. இந்த பூமியிலேயே நாம 8 பேர் தான் இருக்கிறோம். இருந்தவங்க எல்லாரும் முடிஞ்சிட்டாங்க. தண்ணியில எல்லாம் மிதக்கிட்டு இருந்திருக்கோம் இல்லையா? மரிச்சு போய் எல்லாருடைய பாடி என்ன பண்ணியிருக்கோம்? மரித்து போய் தண்ணியில் மிதக்கிட்டு இருக்கோம். தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் பயங்கர துர்நாற்றமாக இருந்திருக்கும். இந்த துர்நாற்றமான உலகத்தில் எப்படி நான் வாழ முடியும்? இந்த அசிங்கமான உலகத்தில் எப்படி நான் வாழ முடியும்? தேசம் முழுவதுமாய் நாற்றம் எடுத்திருக்கிறது, உலகம் முழுவதுமாய் நாற்றம் எடுத்திருக்கிறது. உடைய குடும்பத்தை இனி நீ உன்னால் கட்ட முடியாது. உடைய குடும்பம் நாற்றம் எடுத்ததான குடும்பம். உடைய குடும்பத்தை இனி உன்னால் உயர்வடைய செய்ய முடியாது. உடைய வாழ்க்கை அலைவுபடுகிறதான ஒரு வாழ்க்கை, கொந்தளிக்கிறதான ஒரு வாழ்க்கை. நீ தனியா தான் இருக்கிற என்கிற சூழ்நிலைகளுக்குள்ளாய் அநேக நேரங்கள் நம்ம தள்ளப்படுவது உண்டு. எங்க போகிறதுன்னு தெரியாது, திக்கு தசை தெரியாது, என்ன செய்யறதுன்னு தெரியாது. உள்ளே இருந்த நோக்கம் அடுத்தது என்ன நடக்க போகுது, அடுத்தது என்ன எப்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம தொடர போகிறோம். உள்ளே எங்களை அடைச்சிட்டீங்க, எங்களால் திறக்கணும்னு நினச்சா கூட என்ன பண்ண முடியாது, திறக்கவே முடியாது. ஏன்னா கதவை அடைச்சது ஆண்டவர். அநேக நேரம் நம்ம நினைப்போம், ஆண்டவரே ஏன்பா கதவை அடைச்சிட்டீங்க? கதவு அடைக்கப்பட்டது நல்லது. அல்லேலூயா. அநேக நேரத்திலே கதவு அடைக்கப்படுகிறது நல்லது. ஏன்? அந்த கதவு திறந்தா உனக்கு தான் பிரச்சனை, உனக்கு தான் போராட்டம். சில நேரங்களில் கதவு, ஆண்டவரே இந்த வாசல் எனக்கு திறந்திருக்கும்னு நினைச்சேன், இந்த நன்மை எனக்கு வந்து கிடைக்கும்னு நினைச்சேன், எனக்கு கிடைக்கல. என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல இடத்துல ஆசீர்வாதமான காரியங்கள், நன்மையான காரியங்கள் வருதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனா அடைச்சிட்டீங்களப்பா. என் பிள்ளைங்க நல்ல பிஸ்னஸ்ல மேலே வருவாங்கன்னு நினைச்சேன், நல்லா போயிட்டு இருந்து திடீர்னு ஒரு அடைக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலை. ஏன் டேடி? அது அடைக்கப்படுகிறது நல்லது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கதவு கர்த்தர் அடைச்சார்னா அது நல்லதுங்க. ஏன்னா அவர் தான் அடைக்கிறவர், அவர் தான் திறக்கிறவர். ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் அவர் தான், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் அவர் தான். அவரை மீறி எதுவுமே நடக்காது. தேசம் உலகம் முழுவதுமாய் ஜலம் இருந்தது, எதுவுமே செய்ய முடியாது. கதவை திறந்து வெளியே வந்தோம்னா ஜலத்தில் இறங்கி மடிஞ்சு போவோம். நம்முடைய உயிருக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம் அப்படிதான் முடங்கி இருக்கிறோம், ஒரே இடத்துல முடங்கி, திறக்கப்படாம, வாசல் திறக்கப்படாம அப்படியே முடங்கி இருக்கிறோம். ஏன் தெரியுமா? வெளியே ஜலம் இருக்குது, நீ வெளியே வராத. வெளியே பிரச்சனை இருக்குது, வராத. வெளியே போராட்டம் இருக்குது, வராதே. நீ கர்த்தருடைய சமூகத்தில் அடங்கி உட்கார்ந்து கொண்டேரு, நீ அமர்ந்து கொண்டேரு. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நான் ஏன் அதை செய்திருக்கிறேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பார்த்தாதான் உன்னால தெரிந்து கொள்ள முடியும். என்னுடைய சமூகத்தில் உட்காராமலேயே ஆண்டவரே ஏன் கதவு அடைக்கப்பட்டு இருக்கிறது, 40 நாட்கள் எப்படிப்பா, 40 நாட்கள் எந்த நன்மையும் கிடைக்கலையே. ஆண்டவர் சொல்லுகிறார், 40 நாட்கள் உனக்கு கிடைக்கல, பரவாயில்ல, 40வது நாளில் உனக்கு பெரிய அதிசயத்தை நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. 40வது நாளிலே உனக்கான வாசலை நான் நிச்சயம் திறப்பேன். நீ அதற்கு கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கணும், புலம்பாத. வெளியே என்ன நடக்குதோ, அவங்களுக்கு என்ன நடக்குதோ, இவங்களுக்கு என்ன நடக்குதோ, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, இவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஆண்டவருடைய சமூகத்தில் அமைதியாக உட்காந்துட்டு. இவங்க உள்ளே இருந்தவங்க ஆண்டவரோட மட்டும்தான் பேசிட்டு இருப்பாங்க. நோவா தான் செஞ்சிருப்பார். ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு இப்போ உள்ளே உட்காந்தாச்சு, இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்? ஏன் கூட பேசு, நீ என்னோட உறவாடி கொண்டுரு. நீ மட்டும்தானே இப்போ என்கிட்ட பேசிட்டு இருந்தேன், இப்போ குடும்பமாக உட்காந்து என்னோட பேசுங்க, குடும்பமாக உட்காந்து என்னோட உறவாடுங்க. 40 நாள் எந்த நன்மையும் நடக்கலைப்பா, வெளியே என்ன நடக்குது, என்ன சூழ்நிலை நடக்குது, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நீ என் கூட உட்கார்ந்தா போதும். ஆமே. ஆண்டவருக்கு முன்பதாக உட்கார நேரம் இல்லைன்னா சில நேரத்தில் கதவை அடைச்சிருவார். ஏன் தெரியுமா? நம்ம அவரோட உட்காரணும், அதுக்காகவே கதவை அடைப்பார், அதுக்காகவே கதவை அடைச்சி வைப்பார். ஏன்? அது திறக்கிற வரைக்கும் நீயும் நானும் மட்டும்தான் இருக்கணும், வேற யாருக்கும் அந்த இடத்துல இடம் வேண்டாம். ஆமென். இந்த 40வது நாள் முடிவில் வசனம் சொல்லுகிறது 8:1, தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார்,
ஜலம் அமர்ந்தது. நான் சொல்லுவேன் ஆண்டவருடைய நாமத்தினாலே, இந்த வருடத்தினுடைய 40வது நாள் முடிவில் உங்களுக்கு முன்பதாய் வீசப்பட்டு கொண்டு இருக்கிறதான ஜலம், உங்களை மூழ்கடிக்கும்படியாக எழும்பி நிற்கிறதான ஜலங்கள், உங்களை அலைக்கழிக்கும்படியாக எழும்பி நிற்கிறதான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அமருகிறது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்கிறாரு, 40வது நாள் முடிவில் கோலியாத்தை, தாவீதை கொண்டு கோலியாத்தின் சிறை சேதை பண்ணினார். இந்த 40வது நாள் முடிவில் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பதாக அமர்ந்த மெல்லிய காற்றை வீச பண்ணுகிறேன். அல்லேலூயா. அமர்ந்த மெல்லிய காற்றானது உன்னுடைய குடும்பத்திற்கு நேராய் வீசப்படும் பொழுது அது உனக்கு குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா பிரச்சனைகளையும் அமர செய்கிறதா இருக்கிறது. இனிமேட்டு அது எழுந்துக்க வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்துக்க வாய்ப்பே இல்லை. அதை நான் அமர பண்ணுவேன். அதுக்கு நீ செய்ய வேண்டிய காரியம், இந்த 40 நாட்களும் எதை பத்தியும் யோசிக்காம என் பாதத்தில் உட்கார்ந்து காத்து கொண்டிரு. நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில ஜலம் அமரும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நாம பார்ப்போம், நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் புத்தகத்தினுடைய 19ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. 8வது வசனம் வாசிங்க தொடர்ந்து. 8. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஆமென், அல்லேலூயா. தாவீது அந்த சத்துருவை, கோலியாத்தை ஜெயிச்சதற்கு முக்கிய காரணம், அந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது தாவீது அதிகாலையில் எழுந்து அவனுடைய ஆடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அதாவது காவற்காரன் வசத்தில் ஒப்புவித்து விட்டு அவன் கடந்து சென்றான். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கொடுத்தார். இரண்டாவதாக நம்ம பார்த்தோம், தேவனாகிய கர்த்தர் நோவாவுடைய வாழ்க்கையில் இருந்ததான ஜலங்கள் அனைத்தையும் அமர செய்து மெல்லிய காற்றை வீச பண்ணினார். காரணம், நோவா தேவன் தனக்கு கற்பித்தபடி எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. இப்போ மூன்றாவதாக ஒரு மனுஷனை நாம் பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது, எலியா என்கிறதான மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் நமக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும். அதை நான் வேகமாக சொல்லி நான் வார்த்தையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். இந்த எலியாவுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்துட்டான். ஆனால் ஒரே ஒரு ஸ்திரீ நிமித்தமாக பயந்து நடுங்கி அந்த சூரிய செடி கீழே படுத்துட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறேப்பா, எவ்வளோ நேரம் நீ இந்த மாதிரி இருப்பற, நீ எழுந்துரு, நீ எழுந்து சாப்பிடு, நீ சாப்பிடாம ரொம்ப கஷ்டமாக இருக்கிற, நீ சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடுவேன். சில நேரத்தில் சில பேரால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன் கேட்டால், சாப்பிடலன்னு வச்சிங்களேன், சில பேரால் ஆக்டிவாகவே இருக்க முடியாது. என்னமோ பண்ணுதுன்னு வாங்க, என்ன பண்ணுதுன்னு தெரில. அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சாப்பாடு மட்டும் கொடுத்து பாருங்களேன், அட் டைம் அவங்களுக்கு என்னம்மா இப்போ எப்படிமா இருக்குது, இப்போ பரவாயில்ல, அதாவது சொல்ல தெரியாது, என்னமோ ஒரு மாதிரி இருக்குதுன்னு வாங்க. ஆனால் கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த சின்ன பசிக்கு கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் அவங்க ஆக்டிவ் ஆகிடுவாங்க. ரைட், அப்போ நம்ம புரிஞ்சிக்கலாம். சில பேர் அதில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாங்கன்னா கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க. ஒரு மாதிரி இருக்குதுனாங்கன்னா ஓகே, அப்போ அவங்களுக்கு என்னது, பசிக்குது, அதனால் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க சரியாயிடுவாங்க. இப்போ இந்த எலியாவுடைய வாழ்க்கையில் அதுதான். அவர் பயந்து போய் படுத்துட்டார். ஓகே, இப்போ அவன் பயத்தை நீக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு என்ன வேணும்? இப்போ போஜனம் வேணும். பயம் போகணும்னா போஜனம் வேணும். ஆண்டவர் சொன்னார், எப்பா எழுந்துரு, ரெடி பண்ணி வச்சுருங்க. அவன் தலைமாட்டில் கொண்டு வந்து வச்சுட்டாரு தண்ணீர். அப்போ ரெண்டுத்தையும் வச்சுட்டு எழுப்புறாரு, எழுந்திருப்பா, எழுந்து சாப்பிட்டு வேலையை பார்ப்பான். மனுஷன் எழுந்தார், சாப்பிட்ட மயக்கத்தில் மறுபடியும் படுத்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாப்பிட்டு மறுபடியும் பார்த்தா திருப்பி எழுப்புறாரு, இப்போ எழுந்துருன்னு சொல்லோடனே ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் செய்கிற காரியம் 19 நம்ம பார்க்கும் பொழுது, இந்த 8வது வசனத்தில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அப்போது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஐயா இன்னைக்கு நான் சொல்ல முடியும், இந்த 40 நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்தை நான் காத்திருக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜீவ அப்பம் நானே. ஆமென்.
அந்த ஜீவ அப்பமாகிய கர்த்தரை நான் புசிச்சேன் அப்படின்னு சொன்னா இந்த 40 நாட்களும் அவர் கொடுக்கிற அந்த பலத்துல நான் நடக்க ஆரம்பிச்சிருவேன். நான் நடந்து போகிறதான பாதை எப்படி இருக்கும் தெரியுமா? அது சாதாரணமான பாதையா இருக்காது. நான் போய் சேருகிறதான இடம் தேவனுடைய பர்வதமாகவே அது காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 40 நாட்கள் முடிவிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ 40 நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை எப்படி இருக்கும் நீ நினைக்கிறல, அதெல்லாம் யோசிக்காது. 40 நாட்கள் முடிவிலே நான் சொல்லுவேன், நீ தேவனுடைய பர்வதத்தை எட்டுவதற்கு கர்த்தர் உனக்கு பலனை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 40 நாட்கள் இரவும் பகலும் அவன் நடந்தான். கொஞ்சம் தான் சாப்பிட்டான். அந்த ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு 40 நாட்கள் நடந்தாங்க. இந்த 40 நாட்கள் நீங்க செய்கிற ஜெபம் இருக்கு பாருங்க, உங்களுடைய ஆயுசு நாட்கள்ல தேவனாகிய கர்த்தர் ஒரே பர்வதம் வரைக்கும் நடந்து போகும்படியா பலனை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே பர்வதம் தேவனுடைய வீடாய் இருக்கிறது, தேவனுடைய சபையாய் இருக்கிறது. இந்த 40 நாட்கள் முடிவில் நாம் நிச்சயமாய் தேவனுடைய பர்வதத்தை நாம் சென்றடைய முடியும். அதை தான் பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீதியின் கிரீடமாகிய தேவனுடைய சமூகத்தில் நாம் கடந்து செல்ல வேண்டும் சொன்னால் இந்த 40 நாட்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்பம் என்கிறதான கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் போஷித்து உண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டாதாங்க அந்த பலத்தோட நான் ஒரே பர்வதம் வரைக்கும் ஓட முடியும். அதான் நான் முதலே வாசித்தேன், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே. இப்ப ஒரு காலத்துல நாங்களாம் எப்படி ஜெபிச்சோம் தெரியுமா? இப்ப என்ன பண்றோம்? ஒரு காலத்துல எங்களுடைய மினிஸ்ட்ரிலாம் எப்படி இருந்தது தெரியுமா? இப்ப என்ன செய்யறோம்? அதான் சொல்ல, முடிவு பரியந்தம் நீ அதையே செய்து கொண்டிரு, முடிவு பரியந்தம் அதே செய்துட்டு கர்த்தர் உன்னை ஊரே பர்வதமாகிய பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக உன்னை நடத்தி செல்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இல்லைன்னு சொன்னா முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் காணப்படுவார்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மனுஷன் தேவனுடைய பர்வதம் வரைக்கும் நடந்து சென்றதற்கு காரணம் கர்த்தர் கொடுத்ததான அந்த அப்பத்தை அவன் புசித்தவனாயிருந்தான். இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய கரத்தில் இதை தான் கொடுத்திருக்கிறது, தான் கர்த்தருடைய அப்பம், கர்த்தருடைய வார்த்தை தான் அந்த அப்பம். இந்த அப்பத்தை நான் ஒவ்வொரு நாளும் புசிச்சாதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரே பர்வதம் வரைக்கும் நான் நடந்து போக முடியும். அதாவது பரலோக ராஜ்யத்தில் சென்றடைகிற நாட்கள் வரைக்கும் நான் ஓட முடியும். இல்லை அப்படின்னு சொன்ன என்னுடைய வாழ்க்கை பாதியிலேயே வேறு திசை திருப்பப்படும். என்ன செஞ்சிட்டாரு கடவுள்? இத்தனை வருஷம் நான் கோயிலுக்கு போகிறேன், இத்தனை வருஷம் செபிக்கிறேன், இத்தனை வருஷம் காணிக்க கூட, என்ன எனக்கு பெருசாக செஞ்சிட்டாரு என்ற வார்த்தை நம்ம வாயில் வந்துடும். அது வந்துருச்சுன்னா நான் இன்னும் இந்த அப்பத்தை சரியாக புசிக்கலை, இந்த அப்பத்தில் நான் இன்னும் நிறைவடையலை, இந்த அப்பத்தை நான் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளலை, இந்த அப்பத்தை எடுத்து பார்ப்பது எனக்கு நேரம் இல்லை. கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்டணும், இல்லைன்னா தலை கிருன்னு சுற்ற ஆரம்பிச்சிடும், வயிறு கபான்னும், அவ்வளோதான், எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ரெடி எடுத்துக்க முடியாது, தள்ளும் சுத்தம். கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்றோம்ல, டைமுக்கு மாத்திரை போட்டுறோம்ல, ஒரு வேளை மாத்திரை மிஸ் ஆச்சுனாலும் அவ்வளோதான். டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, நீ ஒரு நாள் மாத்திரை மிஸ் பண்ணாலும் கேரண்டி இல்லைன்னுவாங்க. அதுக்கு பயந்துனே சாப்பிடுவோம். இது ஆயில் ஃபுல்லாக கேரண்டிங்க. ஆனால் இதை எடுக்க நம்ம என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோம், எடுத்து வாசிக்க மறந்துடுறோம். இதை மறந்துறதுனால தான் நமக்கு அநேக நேரங்களில் எழுந்து நடக்கிறதுக்கு பலன் இல்லாமல் போயிடுது, எழுந்து ஓடுவதற்கு பலன் இல்லாமல் போய்விடுகிறது. இதை நான் எப்பெல்லாம் எடுக்கிறோனோ கர்த்தர் அப்போதெல்லாம் ஒரே பருவதம் வரைக்கும் நடப்பதற்கு கர்த்தர் எனக்கு பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 40 நாட்கள் ஆண்டவருடைய அப்பமாகிய திருவசனத்தை நீங்க போஷித்து ஒவ்வொரு நாளும் உண்டு பாருங்க. நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய நாமத்தினாலே 40 நாட்கள் முடிவில் உங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா போராட்டமும் பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே பலனாய் மாறும். நீங்க எழுந்து மான் கால்களை போல ஓடுகிறவர்களாய் காணப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த முட்டி வலி, கை வலி, கால் வலி எதுவுமே இருக்காது. நீ 40 நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்சு பாரு, நிச்சயமா என்னால சொல்ல முடியும், உனக்குள்ளே இருக்கிற பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்கனவே சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா. ஒரே பர்வதம் வரைக்கும், பரலோக ராஜ்யம் வரைக்கும் நடப்பதற்கு கர்த்தர் நிச்சயம் பலனை கொடுப்பாரு. ஆமென். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவற்கார வசமாய் விட்டுவிட்டு போர்க்களத்துக்கு போனான். கர்த்தர் கோலியாத்தை சிறை சேதம் பண்ணும்படியாக அவனுக்கு பலனை கொடுத்தார். 40வது நாள் முடிவில் கோலியாத்தின் தலை சிறை சேதம் பண்ணப்பட்டது. நோவா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே செய்தபடியினாலே அவனுக்கு முன்பதாக இருந்த ஜலத்தை கர்த்தர் அமர பண்ணினார். ஜலம் அமர்ந்தது.
புது வாசல் திறக்கப்பட்டது. புதிய உலகத்திற்குள்ளாக கடந்து சென்றான். 40வது நாள் முடிவில் ஆண்டவர் உனக்கான வாசலை நிச்சயமா திறப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எனக்கான வாசல் 40வது நாள் முடிவில் கர்த்தர் நிச்சயமா திறப்பாரு. அந்த வாசல்ல புதிய காரியங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும். ஆமென். இந்த 40வது நாள் எலியா ஓரே பர்வதத்தை சென்றடைந்தான். பரலோக ராஜ்யத்தை சென்றடைவதற்கு இந்த அப்பமாகிய கிறிஸ்து என்கிறவன் அப்பமாகிய வேத வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படும். நாம் செய்ய வேண்டிய காரியம் எழுந்திருந்து இந்த அப்பத்தை புசிக்கணும். எழுந்துக்கணும். எழுந்திருந்தால் தான் இதை புசிக்க முடியும். எழுந்துக்காமல் அப்படியே இருந்தால் புசிக்க முடியாது. எழுந்திருந்து புசிக்க வேண்டும். புசித்து அந்த பலத்தினாலே தேவனுடைய பர்வதம் மட்டும் நம்மளால் நடக்க கர்த்தர் கிருபை செய்வார். கண்களை மூடலாம். ஆண்டவருக்கு நேராக. கர்த்தாவே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, 40வது நாள் முடிவில் நிச்சயமாக எங்களுடைய சத்துருக்குடைய தலையை கர்த்தர் சிறை சேதும் பயின்படியாய் பலத்தை கர்த்தர் கொடுப்பீங்க. 40வது நாள் முடிவில் நிச்சயமாக எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பதாய் கொந்தளித்து கொண்டு இருக்கிறதானே அலைகள் போன்றதான பிரச்சனைகளை அமர செய்யும்படியாய் கர்த்தர் பலனை கொடுப்பீங்க. 40வது நாள் முடிவில் உங்களுடைய அப்பத்தை புசித்து நாங்கள் நடக்கும்பொழுது ஒரே பர்வதமாகிய கிறிஸ்துவினுடைய ஆண்டவரே கண்மலை வரைக்கும் தேவ பர்வதம் வரைக்கும் நடந்து செல்வதற்கு கர்த்தர் நிச்சயம் பலனை கொடுப்பீங்க. உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு ஆண்டவரே இந்த 40 நாட்கள் நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளட்டும். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துங்க. எலியா சொன்னான், என் பிதாக்களைப் போல நான் நல்லவன் அல்ல. அதனால தாங்க அவன் ஒரே பர்வதம் வரைக்கும் நடந்து போக கர்த்தர் பலனை கொடுத்தார். ஒரு பர்வதத்தை நான் சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பெருமை பாராட்டாதபடிக்கு தாழ்மையை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மையும் ஒரே பர்வதமாகிய கிறிஸ்துவனுடைய நாட்கள் வரும் வரைக்கும் நடத்தி செல்ல கர்த்தர் பலன் கொடுப்பார். ஆண்டவரே, உமக்கு நன்றி. கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்.